அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நம்ம ஒரு மனுஷனிடத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஆண்டவர் மரத்தை நட்டுட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தி அதில் இலைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறத பார்த்து பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அதில் கனி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மரத்தை இவ்வளோ நட்டு ஆளாக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது, ஆனால் இதில் கனி இல்லை, இது கனி இல்லை, எதுக்கு இந்த இடத்துல இருக்குது, எதுக்கு இந்த நிலத்தை பாழாக்குது? ஆண்டவர் உடனே சொல்கிறார், இதை அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுவரையிலையும் இந்த மாதம் பிரயோஜனமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம், உங்களுடைய டைமை நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஒரு பெரிய தீர்மானத்தோடு முன்னேறணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால், எனக்கு பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிக்கிற ஒரு நல்ல கர்த்தர்,